காரியம் தேவன் சொல்றாரு, தேவனோட வார்த்தை சொல்லுது, அதுக்கு நான் மாறிக்கொள்றேன், அதுக்கு நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா துருத்தியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திராட்சை ஜூஸும் வீணாகிறார். எந்த காரியம் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்குதோ, எந்த காரியம் தேவனை அறிகிற அறிவுக்கு தடையா இருக்கிறதோ, அதுக்கு நான் மறிக்கவில்லை என்றால் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரவே வராது. மாற்றத்திற்கான முயற்சி எடுக்கிறீங்க, தோல்வி அடைஞ்ச கூட விட்டுறாதீங்க. மாறன்னு கர்த்தர் விரும்புகிறார். மாறன்னு விரும்புறது மட்டுமில்ல, மாற்றத்துக்கான வல்லமையும் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய முன்குறிக்குறுதலை குறித்து பேசி வருகிறோம். முன்குறித்தலை குறித்து பேசும்போது ஆரம்பத்தில் சொன்னேன், பொதுவாக முன்குறித்தல் வரும்பொழுது மக்களுடைய மனதில் பரலோகமா நரகமா அந்த எண்ணம் தான் வருது. கர்த்தர் சிலரை பரலோகத்தை குறித்திருக்கிறார், சிலரை நரகத்தை குறித்திருக்கிறார் நினைக்கிறாங்க. தேவன் யாரையுமே நரகம் பரலோகம் யாருமே குறிப்பது கிடையாது. எல்லாருமே பரலோகம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மனிதன் கூட நரகம் போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து வேதம் பேசுகிறது. இடத்தை குறித்து பேசலை, ஒரு பிளேஸை குறித்து பேசலை. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற பொசிஷனை குறித்தும் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற ஸ்லாக்கியங்களை குறித்தும் வேதம் முன்னறிந்தல், முன் குறிக்கப்படுதல், இதை குறித்து பேசுகிறது. ரோமர் 8 திருப்போம். ரோமர் 8:28 வாசிக்கிறேன். ரோமர் 8:28. அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் அழைத்தார், ரட்சித்தார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். எதுக்கு மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்றால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக அந்த இழந்த மகிமையை திரும்பி நம்ம கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை கொடுத்த, குறிப்பாக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை கொடுத்த தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. தெய்வீகமான ஒரு மாற்றத்துக்கேற்ற ஒரு செயல்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்கிற ஒரு மாற்றம் கிடையாது. தொடர்ந்து கிறிஸ்துவை போல அந்த பூமியில் வாழ்வதற்கு நம்முடைய எண்ணங்களில், சிந்தைகள்லையும் ஆவியானவர் மூலமாக ஒரு மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதனை கர்த்தர் படைத்த உடனே அவனை தமது சாயல்படி, தமது ரூபத்தின்படி தன்னை போல செயல்படும்படியாக தன்னுடைய மகிமையை சுமக்கவும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தவும் மனிதனை ஏற்படுத்தினார். மனிதன் செய்த பாவத்தின் மூலமாக அந்த சாயலை இழக்கிறான். ஆளக்கூடிய, அரசாளக்கூடிய, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த சாயலை இழக்கிறான். இழந்ததுனால முதல் ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாம் மீட்க வருகிறார். மீட்டு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக வைத்து எல்லாரையும் தம்மோட ஒப்புரவாக்க விரும்புகிறார். 2 Corinthians 5 சொல்றார் இல்லையா, ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை கொடுத்தார். இந்த ஒப்புரவாக்குதல் என்பதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது, மாற்றத்தை ஏற்படுத்துவது. விழுந்து போன நிலையிலிருந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் எடுப்போம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய், மறுபடியும் பிறந்தவுடன் நம்ம ஆவிக்குள்ள அந்த இழந்த சாயல் திரும்பி உண்டாகுது. கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். 1 Corinthians 6 சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவனுடைய ஆவியும் தேவனோட ஆவியும் ஒன்றரை ஐக்கியப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலுக்கொப்பாய் உள்ள இருக்கிற மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. எந்த வித்தினால் ஜனிப்பிக்கப்படுகிறோமோ அந்த வித்தினுடைய சாயல் தான் இருக்கும். நமக்குள்ள ஒரு டிஎன்ஏனாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி ஒரு சாதாரண மனிதன் தகப்பனுடைய டிஎன்ஏனால உருவாகிறானோ, மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் தேவனுடைய டிஎன்ஏவினால உருவாக்கப்படுகிறோம்.
இந்த உள்ள இருக்கிற சாயலை வெளியே கொண்டு வருவதுதான் ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் என்றால் நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்கு ஆவியானவர் இல்லை. நமக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சாயலை தொடர்ந்து மனதில் கொண்டு வந்து, எண்ணத்தில் கொண்டு வந்து, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பா இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு ப்ராசஸை உள்ள இருக்கிறதை வெளியே ரிவீல் பண்ணுகிறது ஆவியானுடைய வேலை. பொதுவாக மாற்றம் என்பது ஈஸியான காரியம் கிடையாது. சில மக்கள் ஈஸியாக மாறி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. சில மக்கள் மாறுவது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கிறது. மாற நினைக்கிறோம், மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் மாற்றம் என்பது மக்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கிறது. சில விஷயங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ ஆவியினால் தெய்வீகமான ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது எனக்கு சத்தியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறது. சத்தியத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சத்தியம்தான் முக்கியம் நினைப்பேன். அந்த காரியத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பண ஆசை எனக்கு கிடையாது, அதில் நீங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. அது தெய்வீகமான கேரக்டர் மூலமாக சில காரியங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த காரியங்கள் மாறவே கூடாது. ஆனால் அந்த விழுந்து போன உலகத்தின் மூலமாக அந்த பழைய மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் மனதில் இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிற சாயலுக்கு ஒப்பாக நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கணும். ரோமர் 12 திருப்போம். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அல்லது மாறத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கிறார். வேற ஆளாக மாறுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கிறார். ரோமர் 8 பேசுகிறார், குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் மாறும்படியாக முன் குறிக்கப்பட்டிருக்கிறாங்கிறார். 2 அதிகாரம் கழித்து பேசுகிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷத்தை போட்டுறாதீங்க. ரசிக்கப்பட்டாச்சு, மறுபடியும் பிறந்தாச்சு, உள்ள தேவனுடைய சுபாவம் இருக்கிறது, குமாரனுடைய சாயலே, தேவனுடைய திவ்ய சாயலே உள்ள இருக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் உலக மனிதனை போல வாழ்ந்து விடாதீங்கிறாங்க. ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டோம்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ப்ரீ டெஸ்டினேஷனை, அந்த முன் குறிக்கப்படுதல், நம்ம எங்கே சென்று அடைய வேண்டும் என்று விரும்பினாரோ அது அடைதலே இல்லாமல் பரலோகம் போயிடுவோம். பெரும்பாலான மக்கள் அப்படி தான் ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பழைய முரட்டாட்டம், பழைய சுவாபம், அந்த விழுந்து போன சுவாபம் எந்த விதத்தில் மாற்றம் அடையலை. எந்த விதத்தில் மாற்றம் அடையாமல் நாம் அப்படி இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்காக வைத்திருந்த அந்த நித்திய நோக்கம் இருக்க இல்லைங்களா, அந்த ப்ரீ டெஸ்டினேஷன், முன் குறிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக போயிடும். எப்படி நடக்கிறதுனா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மனதில் ஏற்படுகிற மாற்றம் ஆவியானவர் நடக்குது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் சொல்லும் போதே அழகாக சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேங்கிறார். கவனிக்கணும், உலகத்தில் எல்லா இடத்துலையும் மாற்றத்தை குறித்து, மறுரூபமாகிறதை குறித்து எல்லாருமே பேசுகிறாங்க, மாறணுங்கிற குறித்து எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் பெரும்பாலான மாற்றம் நமக்கு எப்படி வலியுறுத்தப்படுகிறது என்றால், குற்ற உணர்வின் அடிப்படையில், தண்டனையின் உணர்வின் அடிப்படையில் தான் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இப்படி இருந்தோம்னா கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இப்படி இருந்தோம்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், இப்படி இருந்தோம்னா தண்டனை வந்துடும், இப்படி வந்தோம்னா ஆக்கினை தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலின் அடிப்படையில் தான் மாற்றம் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றத்தை விரும்புகிறார். கிறிஸ்துவின் சாயலை போல நாம் மாற வேண்டும் விரும்புகிறார். அந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துகிறார் என்றால் தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில், தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில், தேவனுடைய கம்பேஷன் அடிப்படையில் மாற வேண்டும் விரும்புகிறார். அதனால தான் நம்ம பொறுமையாக இருக்கிறாருங்க. நம்ம இடத்துல பொறுமையாக இருக்கிறது மட்டுமல்ல, நாமும் மற்ற இடத்துல பொறுமையாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். அதனால இரக்கம்னு சொல்கிறோம். ஒருவேளை நாம் அவர் விரும்புகிற விதத்தில் நம்ம மாறலைன்னா உடனே வாந்தி பண்ணிட மாட்டார். அப்படி வாந்தி பண்ணிட்டாருன்னா நம்ம எல்லாருமே பலமுறை வாந்தி பண்ணியிருக்கணும். அப்படி வாந்தி பண்ணுற கிடையாது. அதனால தான் தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் வேண்டிக் கொள்ளுகிறேங்கிறாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுறாதீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. திரும்பி உலகம் நம்மை
அந்த பழைய மோல்டுக்குள்ள, பழைய அச்சுக்குள்ள இருக்க விரும்புது. அச்சு தெரியுமா? நல்லா போனீங்கன்னா அந்த பழைய ஈய சட்டி இதெல்லாம் கொடுத்தோம்னா உருக்கி ஒரு ஐடலாக கொடுப்பாங்க, சிலையாக கொடுப்பாங்க தெரியுமா? வாங்கிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். நான் அதை முன்னாடி உருக்கி ஒரு அச்சு வச்சுருவோம். அந்த அச்சுக்குள்ளே ஊற்றி எடுத்து கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஒரு ஒரு பொருளாக வரும். அப்படி தான் எல்லாமே பொருள் வருது. இந்த உலக நோக்கில் ஒரு அச்சு வச்சுருக்கவே இப்படி தான் இருக்கணும், ஒரு அச்சு வச்சுருக்கு. அந்த அச்சுக்குள்ளே ஊற்ற விரும்புது. ஆனால் தேவன் விரும்புகிற அச்சு என்னென்னா, தன் குமாரனுடைய சாயலுக்கொப்பாக இருக்க முடியாத அச்சை வச்சிருக்கிறார். அந்த அச்சுக்குள்ளே நம்ம ஊற்ற விரும்பி குமாரனை போல சிந்திக்க விரும்புகிறார், குமாரனை போல பேச விரும்புகிறார், குமாரனை போல நடந்து கொள்ள விரும்புகிறார். அதான் ப்ரிடிஷனேஷன். ரட்சிக்கப்பட்டாச்சு, பேச்சு மாறணும், சிந்தை மாறணும், செயல் மாறணும். அப்படி பேச்சும் சிந்தையும் மாறலைன்னா நம்ம அந்த நித்திய இலக்குக்கு நேராக நம்ம பிரயாணம் பண்ணவன்னு அர்த்தம். தேவன் விரும்புகிறதுங்க. சில மாற்றம் நமக்கு துரிதமாக வந்துடும். சில மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நேசிக்க முடியாத மக்களாக இருப்போம். சில மக்கள் ரசிக்கப்பட்ட உடனே நேசிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். சில மக்கள் எவன் எக்கேடு கட்டு போனான்னு அப்படின்னு வாழக்கூடிய மக்கள் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் மாஞ்சு சுவிசேஷம் சொல்லுவாங்க. இவன் நரகம் போயிடக்கூடாது, அவன் நரகம் போயிடக்கூடாது என்று அடுத்தவர்கள் மேலே அந்த நேசிக்கக்கூடிய ஒரு 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 சுபாவம் உண்டாக ஆரம்பிக்கும். அது வந்து ஈஸியாக நடக்கும். ஆனால் சில சுபாவம் என்னதான் தலையில் முட்டினாலும் போகாது. மாறணும்னு நினைக்கிறோம், தவறு செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை மன்னியும், இப்படி வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவரே நினைக்கிறோம். ஆனால் அந்த அந்த மாற்றம் நடக்காமல் அப்படியே போராட்டமாக தான் இருக்குது. சில மாற்றங்கள் இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. அன்றைக்கி ஒரு சகோதரர் சொன்னார், அவரோட போதனைகளை கேட்கக்கூடியவர், ஒரு காலத்தில் பாஸ்டர் நான் நாவல்னால் வெறி மாதிரி இருப்பேன். இந்த ராஜேஷ்குமார் அப்படி நிறைய குமார் நாவல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அவர் இருக்கிறது ஃபாரினில். அந்த நாவல் கிடைக்காதனால இங்கேருந்து அவங்க மனைவி பண்டில் பண்ணி அனுப்பிவிடுவாங்களாம். அப்படி வெறியாக இருந்தேன், சினிமானா வெறியாக இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிறார். இப்போ அது மேலே வெறுப்பு வந்துருச்சு, அதை வாஞ்சிக்கிறதே கிடையாது, டோட்டலாக விட்டேன். ஆனால் ஒரு பழக்கத்தை விட முடியலன்னாரு, அதை எடுக்க முடியலன்னாரு. ரசிக்கப்பட்டவர் தான், ஆனால் அந்த நேச்சர் அது 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 மாறலாமல் இருக்குது. இது எப்படி மாறும்னா, தேவனோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ண 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 ஆவியானவர் அந்த சாயலை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குறார். மாற்றங்கிறது ஈஸியாக நடக்கிறது கிடையாது. மாற்றங்கிறது ஒரு ப்ராசஸ். தொடர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவமாக ஒரு ப்ராசஸ். மாற்றங்கிறது ஈஸியாக நடக்கிறது கிடையாது. ஏன் நடக்கிறது கிடையாதுன்னா, 3 தடைகள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ப்ராசஸ் சொல்லுவேன், அடுத்து வர முடிப்பேன். ஏன் நடக்கிறது கிடையாதுன்னா, மனிதன் பொதுவாகவே சில காரியத்தை செஞ்சு பழகிட்டான், அதை அவனுக்கு பழக்கத்தில் அவனுடைய மனதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம். மனிதன் எப்போவுமே பழக்கத்துக்கு அடிமையானவன். 5 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க, ஒரு 5 வருஷம் பழகுங்க, 5 மணிக்கு தூக்கம் கட்டாயம் வரும். தூக்கம் அப்படி களைஞ்சிரும் உங்களை விட்டு. 4:55 வரும்போதே மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். மனிதன் எப்பொழுதுமே ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டவன். அந்த பழக்கத்திலேருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் ஆவியானுடைய உதவி நம்ம மேலே வந்து ஆளுகை செய்யணும். திருப்புவோம், லுக்கா திருப்புவோம், லுக்கா 5. பழக்கத்திலேருந்து அதை சில தவறான பழக்கம் வந்துச்சு, விடுபட முடியல. அதனால் சில குற்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கில்ட்டு வர்றது தப்பு கிடையாது. நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு கில்ட்டு வர்றது நல்லது தான். கில்ட்டு தெய்வீகமான குற்ற உணர்வு உங்களை மனம் திரும்புறதுக்கு நேரம் நடத்தும். தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புறதுக்கு நேரம் நடத்துது. ஆனால் அந்த கில்ட்டு உங்களை அப்படியே தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருந்து ஷேமாக மாறிடுச்சுன்னா அது உங்களை அழிச்சிடும். கில்ட்டு வேறு, காண்டம்னேஷன் வேறு. அது அந்த நிலையில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களை மாற்ற வைக்கும். ஆனால் அந்த கில்ட் உங்களை ஷேமாக மாற்றுது அப்படின்னா அந்த செஞ்ச தவறோடு நம்ம அடையாளப்படுத்திடுவோம். அந்த செஞ்ச தவறோடு நம்ம அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்றால் அது நமக்குள்ள அவமானத்தின் உணர்வை ஏற்படுத்தும். அவமானத்தின் உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதான் நம்முடைய நிலை மாதிரி மனதில் உண்டாயிரும். பிசாசு செய்கிற பெரிய காரியம் அதாங்க. முதல்ல குற்ற உணர்வை கொண்டு வருவான். குற்ற உணர்வுலேருந்து உங்களை வெளியே யாரும் தூக்கலைன்னா அடுத்து என்ன உண்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேம் உண்டாகும், அவமானத்தின் உணர்வு உண்டாகும்.
அவமானத்தின் உணர்வு உங்களை அப்படியே முக்கிரும். அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே போயிடும். அதனால தான் சில மக்கள் சூசைட் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்னா முதல்ல கில்ட் வந்துச்சு. கில்ட் எங்கே மாறிடுச்சுன்னா ஷேமாக மாறிடும். அந்த 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 செயலோடு தங்களை அப்படியே அடையாளப்படுத்தும் போது தீமையாக மாறிடும். அதனால தான் கர்த்தர் நம்ம அவமானத்திலேருந்து எடுக்க விரும்புகிறார். வாசிப்போம் லூக்கா 5:36 வாசிப்போம். அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான். இது இயேசு இது சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை பேசுகிறான்னு கிடையாது. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு கான்டெக்ஸ்டில் பேசிட்டு வராங்க. உங்களுடைய சீசர்கள் ஏன் உபவாசம் பண்ணுற கிடையாது? யோவான் சானுடைய சீசர்கள்லாம் உபவாசம் பண்ணுறாங்க. மேலே சொல்கிறார் இல்லையா? பின்பு 33 பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பரிசுடைய சீசர்களும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீசர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். உங்கள் சீசர்களை பார்த்தா போஜனம் பண்ணுறான், பானம் பண்ணுறான், ஃபாஸ்டிங் இல்லை. பழைய ஏற்பாட்டு ஃபாஸ்டிங் வேறு. பழைய ஏற்பாட்டு ஃபாஸ்டிங் என்னென்னா, மக்களுக்குள்ள இந்த கில்ட் உணர்வு கொண்டு வர்றது, தகுதியற்றவன் அன்வொர்திங்கிற நிலையை கொண்டு வர்றது. தகுதியற்ற தங்கள் ஃபாஸ்டிங் மூலமாக, தங்களுடைய மாம்ச கிரியின் மூலமாக, சரீர ஒடுக்குதல் மூலமாக தேவனிடத்தில் கனெக்ட் ஆகலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு ஃபாஸ்டிங் வேறுங்க. பழைய ஏற்பாட்டு ஃபாஸ்டிங்கிறது இப்போ நகை போட்டு தான் நகையை கழட்டிடணும், ரெட்டுடுத்தணும், நல்ல உணவுகள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி சரீரத்தை ஒடுக்கி மாம்ச கிரியின் மூலமாக தேவனோடு கனெக்ட் ஆகிறது. அப்படி ஒன்று சீசர்கள் செய்கிறது இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் இந்த பழைய வஸ்திரத்தையும் புது வஸ்திரத்தையும் பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறாருன்னா, புதிய ஏற்பாட்டு கிருபையும் பழைய ஏற்பாட்டு லாவையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறார். புதிய வஸ்திரம் சொல்லும் பொழுது கிருபையை பற்றி பேசுகிறார். பழைய வஸ்திரம் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பேசுகிறார். ரெண்டையும் ஒன்றா வச்சு தச்சோம்னா, புது துணியை நல்லா வேகமாக துவைச்சிங்கன்னா பழைய துணி துவைக்க முடியாது, ரெண்டு கிழிஞ்சிரும். இதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. அதனால் அது செயலற்று போயிருங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, புது திராட்சரசத்தை பழைய துருத்திக்குள்ளே வைக்க மாட்டாங்கிறார். திராட்சரசம் எதுக்கு அடையாளம் இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் கவனிச்சுட்டு வாங்க. எபேசியர் சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அது இந்த ஒயினால் நிரம்பாதீங்க, பரிசுத்தாவியினால் நிரம்புங்கிறார். பரிசுத்தாவினுடைய கிரியை, பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியம் இருக்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டு மைண்ட் செட் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டு பழக்க வழக்கம் மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்கிறது என்றால், இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தாவினுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் செயல்படாது. மாற்றம் எப்படி நடக்குது? ஆவியானவர் தான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காரு. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களாங்க? மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது ஆவியானவர். ஆனால் நம்முடைய மனநிலை முழுவதும் பழைய ஏற்பாட்டு மனநிலையாக இருக்கிறது என்றால், அந்த ஆவியானுடைய கிரியை அந்த இடத்துல இருக்காது. இங்கே சொல்கிறாரு, புது ரசத்தை குடிச்சிட்டு எது நல்லதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவான்னா, பழசு தான் நல்லவுமா. என்ன பழக்கம் பழக்கம் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும்போது புது புது காரியத்துக்குள்ளே மக்கள் வர்றது கஷ்டம். இந்த திராட்சை ஜூஸ் ஊற்றுறாங்க இல்லையா, ஊற்றும் போது புது ஜூஸை புது துருத்தியில் தான் ஊற்றுவாங்க. துருத்தின்னு சொல்லும் பொழுது ஒரு இந்த தோலில் செய்யக்கூடிய காரியம். புது துருத்தியில் புது ரசத்தை ஊற்றும் போது ஃபெர்மெண்ட் ஆகும், புளிக்கும் போது விரிவடையும், தோல் விரிவடையும். ஆனால் பழைய துருத்தியில் புது இதை ஊற்றுனீங்கன்னா, பழைய துருத்தி ஸ்டிஃபாக இருக்கும், விரைச்சி நிற்கும். நியாயப்பிரமாணம் என்னங்கிறதுனா விரைச்சி நிற்கும், வளையாது.
பரிசேயனுக்கும் இயேசுக்கும் ஏன் அவ்வளோ பிரச்சனை? வளைய மாட்டேங்கான், வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கான். அவனுடைய ஒரு கலாச்சாரத்தில் உறுதியாக நிற்கிறான். இப்படி மோசே சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, இத்தனை வருஷம் இப்படி இருந்தமே, நீ என்ன புதுசாக சொல்கிற? அதனால் அவன் ஸ்டிஃபாக இருக்கிறான். பழக்கத்தில், பல ஆண்டுகளை பழக்கத்தில் இருக்கிறதுனால ஆவியானுடைய மூவுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேக்கான். அப்படி உங்களுக்கு புது தோலே கிடைக்கல, பழைய தோல் தான் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய தோலில் மேலே எண்ணெயை வச்சு பண்ணலாம் தடவுவாங்க. எண்ணெயை தடவும் போது இந்த பழைய தோல் திரும்பி வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறும். நம்ம சொன்னது புரியுதுங்களா? நமக்கு உள்ளே இருக்கிற ஒயின் இருக்கு, உள்ளே இருக்கிற ஆவியானவர் மாற்றம் வரணும். மாற்றம் வரணும்னா இந்த புத்தியில் எண்ணெய் தடவணும். ஆவியானுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது நம்ம என்னைக்கு ஃப்ளெக்சிபிளாக மாறுறோமோ, ஒரு காரியம் தேவன் சொல்கிறாரு, தேவனோட வார்த்தை சொல்லுது, அதுக்கு நான் மாறிக்கொள்கிறேன். நான் நினச்சது 1000 இருக்கலாம், நான் சிந்திக்கிறது 1000 இருக்கலாம், இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்த முறை ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இதை வெளிப்படுத்துகிறார், அதுக்கு நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா துருத்தியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திராட்சை ஜூஸும் வீணாகிறாது. ஆவியான நமக்குள்ளே இருந்தும் நிறைய மக்களுக்கு பிரயோஜனமற்றவராக இருக்கிறார். கலாத்தியர் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்துவர்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறார் இருக்கு. கிறிஸ்து இருக்கிறார், மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியலன்னா அவங்க ஒரு விதமான பழைய மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, we cannot teach new tricks to old dogs among. அதாவது புதிய யுக்திகளை பழைய நாய்க்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுமாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். இப்போ சில நேரத்தில் தெரு நாய்க்கு சாப்பாடு போடுறோம், அந்த தெரு நாய்க்கு இந்த நாயோட கேரக்டர் வராது. எங்கள் வீட்டு நாய் வந்து சாப்பாடை நான் கொண்டு வந்த உடனே என்னை பார்த்த உடனே அப்படியே உட்காந்துரும். நான் போடும்போது வாயை தட்டில் வைக்கக்கூடாது. நான் கொண்டு வர்றேன்னா மறு நிமிஷம் அப்படியே அப்படி உட்காந்துரும். உட்காந்து அது போட்டதுக்கப்புறம் சாப்பிடு சொன்னால் தான் உள்ளே போகும். இதே மாதிரி தெரியல நாய்க்கு நான் சாப்பாடு போடுறேன், 4 குட்டி கிடக்கு, அந்த கருப்பு நாய் சொல்கிறேன் இல்லையா, அந்த கருப்பு நாயுடைய வாரிசுகள், நான் தான் ஃபீட் பண்ணுறேன். அதுக்கு என்ன சொன்னாலும் போட்ட கூட நான் அப்படியே வாய வைக்கும். அதுக்கு நான் ட்ரிக் சொல்லிக் கொடுக்க முடியாது. சொன்னது புரியுதுங்களா? நம்ம நாய் இல்லைங்க, அவன் மனுஷன். சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கொடக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் இருந்துச்சுன்னா ஆவியை நம்ம ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கறதுக்கு, ஆவியை நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் பழகினேன், இப்படி தான் இருந்தேன் அப்படின்னா நம்ம இந்த கிறிஸ்துவுக்கேற்ற அந்த மறுரூபம் வாழ்க்கையில் வராது. இதனால் ஒன்று கட்டுறோம், தப்பு. ஆண்டவர் சொல்கிறாருன்னா வளைஞ்சு கொடுக்குறோம் என்றால் அதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. யோவான் 5 சம்பவம் தெரியும். பெதஸ்தா குளத்தில் ஒரு மனுஷன் 38 ஆண்டுகளாக வியாதியாக இருக்கான். 38 ஆண்டு படுத்தே இருக்கிறான். 38 ஆண்டு ஒரே இடத்துல படுத்து பழகிட்டோம்னா பழக்கமாயிரும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகிறது கஷ்டம். மதுரையில் ஒரு பழமொழி இருக்கும், அந்த பழமொழியை கடவுளுக்கு கிருபையினாலும் உடச்சி வெளியே வந்துட்டேன். மதுரையை சுற்றின கழுதை வெளியே போகாதுமாங்க. கேள்விப்பட்டீங்களா? மதுரையை சுற்றின கழுதை வெளியே போகாது, அங்கே தான் இருப்பாங்க. மதுரையில் ஒன்றும் தொழிலும் இருக்காது, ஆனால் மதுரை எப்படி வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா பழக்கம். 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான். கர்த்தர் வந்து கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறையான்னு கேட்குறாரு. என்ன சொல்லணும்? ஆமாம் விரும்புகிறையாங்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த தண்ணியை கலக்குவாங்க, ஒரு தேவதூதன் வருவான், முதல்ல யார் வர்றாங்களோ அவள் சுகமாவாங்கங்கிறான். அது எனக்கு சில விஷயங்கள் நம்ம வேதத்தில் என்ன ரகசியமாக தான் இருக்குது. ஏன் ஒரு தேவதூதன் எப்போதாவது வர்றான், ஏன் ஒருத்த மட்டும் சுகமாகறான் தெரியல. சரி கலக்கி தான் விடுறான், மொத்தமாக குளத்தில் வந்து எந்திரிச்சு மொத்தமாக சுகமாகிட்டு போயிட்டாங்கன்னா சரி, கர்த்தர் வந்து எல்லாரையும் சுகமாக்கினாரு, இந்த விழுந்தாங்க எந்திரிச்சு போனாங்கன்னு இருக்கு. ஒருத்தன் தான் சுகமாகறான், விளங்க முடியல. ஆனால் ஒரு காரியம் விளங்குது, தேவன் சுகமாக்க விரும்புகிறார்னு விளங்குது. தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் இன்னும் மாறலன்னு விளங்குது.
கர்த்தர் கேட்குறாரு, சுகமாக்க விரும்புறியான்னு கேட்குறாரு. அவன் கதை சொல்கிறான், ஆனால் முடிவில் சுகமாகறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தேவனுடைய அந்த மிராக்கிள் ஒர்க்கிங் பவரும் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி, சுகமாக்க வரங்கள் அவருக்கு 7 வரமும் ஆப்ரேட் ஆகுது. அந்த மனுஷன் சுகமாகறான். என்னதான் வரத்தினால் சுகமானாலும் இவனுக்கு அதில் வில்லிங் இல்லை என்றால் சுகமாக முடியாது. அவனுக்கு ஏதோ ஒருத்தர் வில்லிங் இருந்திருக்கு, சாக்கு சொல்கிறான், ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு வில்லிங் இருந்திருக்கு. எல்லா மாற்றமும் வில் மூலமாக தான் ஆரம்பிக்குது. அதாவது மாறணும் என்கிற ஒரு வில்ல தான் ஆரம்பிக்குது, ஆனால் வில் பவரில் மாற முடியாது. ஆவியாருடைய உதவியோடு தான் மாற முடியும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு மாறவே விரும்பாத மனுஷனுக்கு நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் மாற மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு விருப்பம் இருந்திருக்குங்க. அதனால அத்தனை பேர்ட்ட விட்டு கர்த்தர் கேட்குறாரு, படுக்கை எடுத்து நடன்னு சொன்ன உடனே அவன் எந்த தயக்கம் இல்லாமல் நடக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம் இருந்திருக்கு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றால் இந்த நிலையிலிருந்து நான் வெளியே வரணும், தேவன் விரும்புகிற உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற அந்த விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் நான் அடமெண்ட்டாக இருக்கிறேன் என்றால் தேவனே நமக்கு உதவி செய்ய முடியாது. ஃப்ளெக்சிபிள் இருக்கணுங்க. எந்த அளவுக்கு, அதனால தான் கர்த்தர் வந்து நம்ம களிமண்ணுங்கிறாரு. களிமண்ணை என்ன செய்யலாம்? களிமண்ணை வளையலாம். கற்பாறையாக இருந்தால் வளைய முடியாது. எவ்வளோ பழக்கம் இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, நான் மாறன்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா நான் மாறுறேன் அப்படின்னு சரண்டர் பண்ணுறேன்னா கர்த்தர் நம்ம குமாரனுடைய சாயலுக்காக மாற்றுவது ரொம்ப எளிதாக இருக்கும். ரெண்டாவது காரியம், ஒவ்வொரு முற்போக்கான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் ஒரு லாஸ் ஏற்படும், ஒரு இழப்பு ஏற்படும். இழப்பு இல்லாமல் மாற்றம் கிடையாது. விலைக்கு சொல்கிறேன், வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒவ்வொரு மாற்றம் வருவதற்கும் ஒரு மரணத்தினால தான் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு பிரிவிலிருந்து தான் மாற்றம் ஏற்படுகிறது. விலைக்கு சொல்கிறேன், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும், தேவனை பிரியப்படுத்தக்கூடியதில் நம்ம மாறணும், தேவனை மைமைப்படுத்தக்கூடியதில் மாறணுங்கிறது உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் நான் உலக வழியில் நடப்பேன், உலக எண்ணத்தில் நடப்பேன், அதிலிருந்து என்னால் விடுபட முடியாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மறிக்கலைன்னா இந்த லைஃப்குள்ள போகவே முடியாது. எந்த காரியம் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்குதோ, எந்த காரியம் தேவனை அறிகிற அறிவுக்கு தடையாக இருக்கிறதோ அதுக்கு நான் மறிக்கவில்லை என்றால் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரவே வராது. அதுக்கு மறிக்கலைன்னா என்ன நடக்கும்னா நம்ம ஆத்துமா மறிச்சுக்கிட்டே இருக்கும். ஆத்துமான்னு சொல்லும்போது மனது உலக எண்ணங்களுக்கும் உலக சிந்தைகளுக்கும் கண்டினியூஸாக டெத் ஆகிட்டே இருக்கும். என்னைக்கு தேவையில்லாத காரியத்துக்கு நான் மறிக்கிறனோ அன்னைக்கு தான் தேவையான காரியத்துக்கான உயிர்த்தெழுதல் உண்டாக ஆரம்பிக்கும். நல்லதுன்னு நினைக்கும்போது சில பிரிவுகள் ஏற்படுங்க. நான் ஆரம்பத்தை சொல்லிக்கலையா, நான் பைபிள் காலேஜ் போகிறேன், எனக்கு இருந்த எல்லா நண்பர்களும் 2 பேரை தவிர எல்லா நண்பர்களும் விசுவாசி நண்பர்கள். அந்த 2 நண்பர்கள் என்ன ஃபாலோ வராங்க ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்பட்ட போது யாருமே கிடையாது, ஒரு நம்ம கிறிஸ்தவம் கிடையாது, அத்தனை பேர் ஹிந்துஸுங்க. நான் சொன்னால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா பெரிய சர்க்கிள். நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட பழகணும் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அத்தனை பேரையும் உடைச்சிட்டு அவங்களை விட்டுட்டு போனேன். ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு நினைக்கும் பொழுது எந்த காரியம் தேவனை அறிகிற அறிவுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் டெத் ஆகி தான் ஆகணும். அதுக்கு மறிக்கவில்லை என்றால் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழவே முடியாது. நான் சொன்னது புரியுதா? நான் அவங்களோடையும் பழகுவேன், நான் இப்படியும் வாழ்வேன்னா அதை மாற்றம் இம்பாசிபிள். சில பிரசங்காரெலாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் கிருபையை போதிக்க விரும்புகிறேன், ஆனால் போதிச்சோம்னா சில மக்கள் சர்ச்சை விட்டு போயிடுவாங்க, அதனால் போதிக்க முடியாது. சிலர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இது சரி அப்படின்னா, இது சத்தியம் என்றால் சில பிரிவுகளை நீங்கள் சந்தித்தாகணும். அந்த பிரிவு உங்களுக்கு லாஸாக இருக்காதுங்க, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் உண்டாக ஆரம்பிங்க. அது
என்றைக்குமே வசனத்தின் சைடே இல்லைங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவழிக்கணும்னா யூடியூபுக்கு, அதாவது ஃபேஸ்புக்கு நம்ம சாகணும். ஃபேஸ்புக்கு ரொம்ப சாகணும். அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு சாகணும். சாக வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் செத்துட்டோம்னா ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் உண்டாகும். உயிர்த்தெழுதல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான மறு மனதில் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு செவ்வாய்க்கிழமை என் மனைவி தான் போதிச்சாங்க. இந்த சர்க்கஸை பற்றி பேசும்போது உங்களுக்கு பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கஸில் இந்த ஒரு கம்பியிலேருந்து இன்னொரு கம்பிக்கு தாவுறாங்க தெரியுமா? இங்கேருந்து அங்கே போனோம். அந்த இலக்கு அடையணும்னா இதை விட்டால் தான் அங்கே போக முடியும். நான் பழைய மைண்ட் செட்டை விட மாட்டேன், பழையது அப்படித்தான் இருப்பேன். எனக்கு யாரையும் நான் இழக்க விரும்பலை, உலக மனிதனை இழக்க விரும்பலை, உலக கேரக்டரை விளக்க விரும்பலைன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம். வாசிப்போம் பிலிப்பியர் 3:13 எத்தனை சில நண்பர்கள்லாம் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே இல்லை, நீங்கள் பிரசங்க கேட்க விரும்புகிறவங்க, பாசம் உங்கள் சர்ச்சிலேயே நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணலான் இருக்கேன், ஆனால் அவர் தப்பாக நினச்சிக்குவார், அவர் மனசு நோகடிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சிலதுலேருந்து பிரிஞ்சால் தான் நல்லதில் ஜாயின் பண்ண முடியும். நான் உறவுகளை வேணாம் சொல்லலை, சத்தியன்னு வரும் பொழுது சத்தியத்தில் வளரணும் அப்படி நினச்சோம்னா சில காரியத்தை கட் பண்ணி தான் ஆகணும். நியாயப்பிரமாணம் போதிக்கிற இடத்துல இருக்கிறேன், நான் அப்படியே கண்டம்னேஷனே இருக்கிறேன்னா உள்ளே இருக்கிற மர்வும் வராது, ஷேம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும், அவமானத்தின் உணர்வு மட்டும்தான் இருக்கும். வாசிப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கு என்ன? அந்த பந்தய பொருள் என்ன? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும், தேவனை அறிகிற அறிவில் வளரணும். அதற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி போகிறேன். முற்போக்கான மாற்றம் வர வேண்டுமென்றால் நம்மை பின்னோக்கி இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைக்கும் நாம் மறிக்கணும். தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறது, கண்ட இடத்துல நேரத்தை செலவழிக்கிறது அப்படின்னா முற்போக்கான மாற்றம் வராது. மாற்றம் வரணும்னா கட்டாயம் இது ஏற்படணும். இப்போது நம்ம நாட்டில் இலை உதிர்ந்து மரம் இருக்கிற மாதிரி தெரியுது, சில நேரத்தில் இலை உதிர்ந்த உடனே மரம் பட்டு போனது மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் கனடாலாம் பார்த்தீங்கன்னா இலை இந்த பனி விழுகும் பார்த்தீங்கன்னா மரம் செத்த மரம் மாதிரி இருக்கும், அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு இலை இருக்காது, அப்படி ட்ரையாக நிற்கும், பனியினால் நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உயிர்த்தல் உண்டாகும். சில செத்த இலைகள் விழும் பொழுது புதிய இலைகள் உள்ள உருவாகும். கர்த்தருடைய நோக்கம் என்ன? ப்ரீடெஸ்டினேஷன், நித்திய நோக்கம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அந்த மாற்றம் வரும் பொழுது எந்தெந்த சுபாவங்களை, பழைய சுபாவங்களை விடணும்னு நினைக்கிறோமோ விடத்தான் புதிய சுபாவத்துக்குள்ளே போக முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த வீடியோ கேம்லாம் பிள்ளை விளையாடுவாங்க தெரியுமா? நான் விளையாண்டு பழக்கம் இல்லை. சில சுட்டுக்கிட்டே போவாங்க தெரியுமா? ஒன்றை சுட்டுட்டோம்னா பவர் வரும் தெரியுமா? அப்போ விளாண்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, என்னை நினைக்கிறீங்க, நான் விளாண்டு கிடையாது, தான் பார்த்துருக்கேன் விளம்பரத்தை பார்த்து. ஒன்றை சுட்டுட்டிங்கன்னா ஒரு பவர் உண்டாகும். ஒன்றை சுட்டோன்னா அவங்க அடுத்து இன்னொரு எனிமி, இதோட பெரிய எனிமி இருப்பாங்க. கோலியாத்தை அடிக்கிறது மட்டுமல்ல, கோலியாத்தோட 4 சகோதரர்களையும் அடிக்கணும். சில கெட்ட பழக்கங்கள் விடணும்னா அதுக்கு மறிச்சா தான் நல்ல பழக்கத்துக்குள்ளே போக முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதான் மாற்றம். 3வது காரியம், மக்கள் ஏன் மாற பயப்படுகிறார்கள்? தோல்வி அடைந்து விடுவோமோன்னு பயம். புதிய காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஃபெயிலியர் ஆயிருமோ. அந்த மாற்றம்ங்கிற உச்சிக்கு அடையணும்னா பயத்தை தவிர்த்தா தான் மேலே போக முடியும். உலகத்தில் ஜெயிச்ச அத்தனை பேரும் தோத்தவங்க தெரியுமா? ஆபிரகாம் தோத்தவர், தோல்வி அடைஞ்சாரா? மோசே தோல்வி அடைஞ்சாரா? எங்கே அடைஞ்சாரு? தாவீது அடைஞ்சாரா? தேவன் பயன்படுத்தின அத்தனை பேரும் ஃபெயிலியர்ஸ். தோல்வி அடைந்து விடுவோம் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிற நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இருக்கு. தேவனை சார்ந்து ஒரு தோல்வி அடைஞ்சிங்கன்னா
வெற்றியில் இருக்கிற தேவன் தோல்வியிலும் கூட இருப்பார். ஆனால் கம்ப்ளீட்டாக தேவனை சார்ந்திருக்கணும். இன்றைக்கி நைட் நேரத்தில் நம்ம சர்வீஸ் நடத்துகிறோம். இதுக்கு எப்படி ஆரம்பிச்சுன்னா ஒரு மனிதனுடைய தோல்வியில் தான் ஆரம்பிச்சு தெரியுமா? தாமசாலோடைய தோல்வியில் தான் வெற்றி ஆரம்பிச்சது. இன்னைக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா ஒரு மனிதன் தோல்வி அடைஞ்சார், பலமுறை தோல்வி அடைஞ்சார். பலமுறை தோல்வி அடைந்தாலும் கூட அந்த மனுஷன் முயற்சியை விடலை. மாற்றத்திற்கான முயற்சி எடுக்கிறீங்க, தோல்வி அடைஞ்சா கூட விட்டுறாதீங்க. மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். மாறணும் விரும்புறது மட்டும் இல்லை, மாற்றத்துக்கான வல்லமையும் கொடுத்துருக்கிறார். 2 Corinthians 3 வாங்க, இல்லை கொஞ்சம் ஆரம்பம், அடுத்த வாரம் தொடருவோம். தேவனுடைய கிருபையை நம்பி தாங்க மாற்றம் ஏற்பட முடியும். மாம்சத்தை நம்பி, மாம்ச கிரிகளை நம்பி மாற்றம் ஏற்பட்டு நினச்சோம்னா அது பழைய துருத்தி மாதிரி தான் இருக்கும். 2 Corinthians 3 2 விதமான மினிஸ்ட்ரி கொடுத்து பேசுகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்தையும் கிருபையின் ஊழியத்தையும் வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு ஊழியங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு அடுத்த நேரம் எங்கே கொண்டு போனால் உங்களுக்கு அவமானத்தின் உணர்வுக்கு நேரம் கொண்டு போயிடும். இன்னொன்று ஆவியை கொடுக்குற ஊழியம், ஜீவனை கொடுக்குற ஊழியம், நீதியை கொடுக்குற ஊழியம். அப்புறம் சொல்கிறாரு, மரணத்தை கொடுக்குற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்தது என்றால் ஜீவனை கொடுக்குற ஊழியம் எவ்வளவு மகிமையாக இருக்கும். இந்த மகிமையை அந்த மகிமையோடு கம்பேர் பண்ண முடியாதுங்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டு மகிமையை பார்த்து ஆச்சரியப்படுறோம். மோசே, எலியா, எலிசா அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். இன்றைக்கி நமக்குள்ள தேவன் ஏற்படுத்தின இந்த மகிமையை அன்னைக்கு எலிசா பார்த்தான் என்றால் அதை விட்டுட்டு இது எனக்கு ஏற்றுக்கு வேணுன்றவார். அந்த டபுள் போர்ஷன் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, அது கூட எனக்கு வேணாங்க, இன்னைக்கு இருக்கிற மகிமை வேணுமாறு. மோசை விட ஆயத்தமாக இருந்தார். அவங்கள் அனுபவித்ததை பார்க்கலும் நமக்குள்ளே இருக்கிற குளோரி பெருசு. ஏன் பெருசு? அந்த லைஃப் வாழலைன்னா அதை நம்ம நோக்கி பார்க்கல, அதை நம்ம சிந்திக்கலை. அந்த லைஃப் ஆவியான நமக்குள்ளே ஏற்படுத்துவதற்கு நம்ம ஈல்டு பண்ணலை, நம்ம இணங்கலை. அவங்க சாதாரண ஒரு குறைவுபட்ட உடன்படிக்கையிலே அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்க. வாசிப்போம். அன்றி ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கு நடுவில் எந்த வெயில் கிடையாது, முக்காடு கிடையாது. தேவனை அறிவதற்கு, தேவனோடு நெருங்கி பழகுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது, அது நம்முடைய மறுரூபமாக்கப்படாத மனசு. நம்ம வெற்றி அடைவதற்கு, தேவனை போல மாறுவதற்கு வேற யாரும் தடை கிடையாது. எனக்கு நான் தடை, உங்களுக்கு நீங்கள் தடை, வேற யாருமே தடை செய்ய முடியாது. பேசுகிறாரு 18 எப்படி மறுரூபமாக்கப்படுகிறங்கிறாரு. ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாகத்தானே? கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி மறுரூபத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் குற்ற உணர்வின் மேலே காண்டம்னேஷன் மூலமாக. எல்லா சபையிலையும் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. நாமளும் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறோம், பரிசுத்தத்தை வேறு மாதிரி பேசுகிறோம். எல்லாருமே பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் பரிசுத்தம் ஆவது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன். பரிசுத்தமாகிறது எப்படின்னா குற்ற உணர்வில் வருவது கிடையாது, அவமானத்தின் உணர்வில் வருவது கிடையாது. கர்த்தரனை குற்ற உணர்விலிருந்து, அவமானத்தின் உணர்விலிருந்து கர்த்தரனை விடுதலையாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களுக்குள் என்னை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் விழுந்தால் கூட நான் தேவனிடத்தில் போகலாம் என்று சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது. இதான் விடுதலை. அந்த விடுதலைக்குள்ளே கொண்டு போகிறார். எதுக்கு விடுதலை கொண்டு போகிறார்னா
விடுதலையோடு பாவம் செய்யறதுக்குல்ல, விடுதலையோடு தேவனோடு நெருங்குவதற்கு. கீழே விழுந்தால் கூட என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா அவரோடு நெருங்கி வருவதற்கான ஒரு புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு உண்டாயிருக்கிறது. எல்லாருமே மாற நினைக்கிறாங்க. மாற்றம் எப்படி நடக்குதுன்னா ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடு, இன்னும் உபவாசம் போடு, இன்னும் அதை செய் இதை செய். கிறிஸ்தவ மாற்றம் என்பது ட்ரை பண்ணி நடக்கிறது கிடையாது, ட்ரஸ்ட் பண்ணி நடக்குது. தேவன்கிட்ட கம்ப்ளீட் ட்ரஸ்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, நான் என்னை மாற்றிட்டேன் அப்படின்னா மகிமை எனக்கு. என்னை அவர் மாற்றிட்டாருன்னா மகிமை அவருக்கு. என்னை நான் மாற முடியாதுங்க. என்னை மாறுன்னு நினச்சேன்னா அது மதம். என்னுடைய கிரியின் மூலமாக நான் மாற நினைக்கிறேன். நீங்கள் மாற எவ்வளோ நினைப்பீங்க? கொஞ்ச நாள் தான் நினைப்பீங்க. நீங்கள் சரியில்லை, மனைவி சொல்கிறாங்க வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, இல்லாமல் போகாத நான் மாறிக்கிறேன். ஏன் போகாத மாறிக்கிறேன்னா, பாத்திரம் கழுவ முடியாது, மனைவி நேசிக்கிறதுனால இல்லை. இல்லை என் மனைவி போயிட்டான்னா நான் யாருன்னு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பாத்திரம் கழுவ முடியாது, துணி துவைக்க முடியாது, ட்ரெஸ்ஸு அப்படி நம்ம நினச்ச நேரத்தில் அப்படி எடுக்க முடியாது. எல்லாமே நம்மளே மாங்குன்னு பாடுபடணும். அதனால் நான் மாறிக்கிறேன். இந்த மாற்றம் எவ்வளோ நேரம் இருக்குன்னா தற்காலிகமாக தான் இருக்கும். ஆனால் தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்கிறது நித்திய மாற்றம், நிரந்தரமான மாற்றம். அதான் தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அது எப்படி நடக்குது என்றால் ஆவியானவர் மூலமாக நடக்குது. வில் அதில் வேலை செய்யுது, விருப்பம் வேலை செய்யுது. ஆனால் விருப்பத்தின் வில் பவர் வேலை செய்யாது. பரிசுத்தாவினுடைய வல்லமை, கிருபையின் வல்லமை, தேவனுடைய அனுகூலம், இதான் வேலை செய்யுது. இதில் 9 காரியம் பேசுகிறார். ஏற்கனவே போதிச்சிருக்கேன், மேலோட்டமாக சொல்கிறேன். 9 காரியம் பேசுகிறார். எப்படி மாற்றம் ஏற்படுகிறதுக்கு 18வது வசனத்தில் மட்டும் 9 காரியம் பேசுகிறார். இந்த ஒரே வசனத்தில் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்பதற்கு 9 காரியம் பேசுகிறார். முதல் எடுத்த உடனே எப்படி மாறலாம் பேசுகிறாரு. நாம் எல்லோரும் மாறலாங்கிறாரு. எடுத்த உடனே எல்லாரும், பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லாரும் மாற முடியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு சிலர் தான் மாற முடியும். ஒரு சிலர் மட்டும்தான் தேவனோடு போக முடியும். நீங்கள் தேவனை அணுகணும்னாலும் கட்டாயம் பலி கொண்டு போகணும். பலியை ஆசாரியன்ட்டு ஒப்படைக்கணும். ஆசாரியனுக்கு அப்புறம் பிரதான ஆசாரியன் போகணும். உங்களுக்கும் தேவனுக்கிடையே ஒரு மத்தியஸ்தர் இருப்பார். இன்றைக்கி உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்து மாத்திரம்தான். எல்லாரும் மாறலாம். எல்லாரும் தங்களோட பாவ நிலையிலிருந்து, குறைவிலிருந்து தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அத்தனை பேரும் மாற முடியும். பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேரும் தேவனிடத்தில் போக முடியாது, அத்தனை பேரும் தேவனிடத்தில் நெருங்க முடியாது, அத்தனை பேரும் தேவனோடு பேச முடியாது. அத்தனை பேரும் பேசலாம், அத்தனை பேரும் தேவனிடத்தில் உறவாடலாம், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்பட முடியும். அத்தனை பேரும் ஆவியானவர் பொழிந்தள்ளப்படுகிறார். அத்தனை பேரையும் ஆவியானவர் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் மாற்ற முடியும். இயேசு மரித்த உடனே நடந்த முதல் காரியம், தேவாலயத்தின் திரைச்சேலை மேலிருந்து கீழே வர அப்படி 2ஆக கிழிஞ்சு. ஏன் கிழிஞ்சுன்னா, இன்னைக்கு எல்லாருமே தேவன்கிட்ட போகலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் போகக்கூடிய நிலையிலிருந்து ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் மாம்சமாகிய திரையின் மூலமாக ஏற்படுத்தினான் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் மாற முடியும். எல்லாரும் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு மாறுதலை வாழ்க்கையில் அடைய முடியும். அப்புறம் சொல்றாரு, நாம் எல்லோரும் திறந்த முகமாய். திறந்த முகம் என்ன? ஓப்பன் ஃபேஷா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஓப்பன் ஃபேஸ் கிடைக்கல. நடுவில் லா இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஃபுல் க்ளோரியை வெளிப்படுத்தலை. தேவன்னா இப்படித்தான். தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது தாங்க மாற்றம் அடைகிறோம். நீங்கள் தேவனோடு ரொம்ப க்ளோஸாக நடந்தீங்கன்னா தேவனை போலவே மாறுவீங்க. யாரோட அதிகமாக நேரம் செலவழிக்கிறீங்க, யாரோட அதிகமாக பேசுகிறீர்களோ அதனுடைய ரெப்ளிக்காவாக, அதனுடைய பிரதிபலிப்பை நாம் இருப்போம். பொல்லாத ஆட்களோடு பழகிறோம் அப்படின்னா பொல்லாத செயல்பாடுகள், பொல்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம் எல்லோரும் பார்க்கலாம். திறந்த முகமை கர்த்தருடைய மகிமையை பார்க்கலாம். மோசே ஒரு இடம் கேட்குறாரு, யாத்திரா 33 உம்முடைய மகிமையை பார்க்கணுங்கிறார். நீ யார் என்பதை பார்க்கணுங்கிறார். கர்த்தர் சொல்றார், என் மகிமையை பார்த்தா செத்துருவங்கிறார். மகிமையை பார்த்தா கர்த்தர் கொன்றுவேன்னு சொல்லலை, நீ செத்துருவனாரு. கர்த்தருடைய அந்த ஃபுல் க்ளோரியை ஒரு விழுந்து போன சரீரத்தை கொண்டு, மறுரூபமாக்கப்படாத மனதை கொண்டு நீ பார்க்கறது கஷ்டம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய மார்பில் சாஞ்ச யோவான் ஆண்டவர் தன்னுடைய குளோரியை காமிச்ச உடனே
அப்படி செத்தவனை போல விழுந்தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய ரெவலேஷனை பெற்ற மனுஷன், தேவனுடைய ஃபுல் க்ளோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக அப்படி காமிச்சாருன்னா கஷ்டம். அதனால தான் மகிமையின் மேல் மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறார். அவர் அறிகிற அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாரு. அப்புறம் ஒரு கண்மலைகளை வைத்து என் கரத்தை கொண்டு மூடுகிறேன்னு சொல்லி 34 தன்னோட க்ளோரியை காமிக்கிறார். அந்த க்ளோரியை பார்த்த உடனே அவர் அப்படி முதல் முறையாக மாறுறார். 34 படித்து பாருங்கள். முதல் முறையாக இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசுகிறாங்க தான். எப்பப்பெல்லாம் நான் கர்த்தரோட பழகிறேன், கர்த்தரோட பேசுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் மாண்டி இருக்கணும். கர்த்தர்கிட்ட பேசினாரு, கர்த்தர் பேசினதுக்கப்புறம் என்னுடைய கேரக்டர் மாறலைன்னா கர்த்தர்கிட்ட பேசலன்னு அர்த்தம். கர்த்தர்கிட்ட பேசுகிறாருன்னா என்னுடைய கேரக்டர் மாறணும், என் எண்ணங்கள் மாறணும். அன்னைக்கு அவருடைய ஃபுல் க்ளோரி காமிக்கலை. யாத்திரை 34 சொல்கிறார், நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயம் உள்ளவர், பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடேன் என்று சொன்னார். அதான் அவரோட ஃபுல் க்ளோரியான்னு கேட்டால் கிடையாது. அந்த க்ளோரியில் ஒரு நியாயப்பிரமாணங்கிற ஒரு முக்காடு மறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒருவனுடைய அக்கிரமங்களையும் ஒருவனுடைய மீறுதலையும் கர்த்தர் நினைவு கூறுவது கிடையாதுன்னாரு. என்னைக்கு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோமோ அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. அத்தனை பேரும் தேவனை அறியலாம். ஆண்டவரும் அறிய விரும்புகிறேன், உங்களுடைய கேரக்டர் அறிய விரும்புகிறேன், நீ யார் என்பதை அறிய விரும்புகிறேன்னா அத்தனை பேருக்கும் தேவன் தன்னை ரிவீல் பண்ண விரும்புகிறார். ஒரு சிலருக்குல அத்தனை பேருக்கும். ஆனால் பில்டிங் ஹார்ட்டு. அப்புறம் எப்படி நடக்குதுன்னா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போலன்னா கண்டினியூஸாக நடக்கிறது. மோசேயுடைய முகம் 24 மணி நேரம் வாழ்நாள் முழுக்க பிரகாசிக்கலை, ஒரு கொஞ்ச நாள் பிரகாசிது. அதனால தான் ஒளிந்து போகிற மகிமைன்னு இருக்கு. அந்த மக்களை பார்க்குறவர் முக்காட்டு இருந்தார், எப்பவுமே முக்காடு போடலை. ஏன்னா எப்பவுமே உள்ள இல்லை. நாம் எந்த அளவுக்கு தேவனோடு கண்டினியூஸாக பழகிறோமோ, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அவரோட நேச்சர் என்ன, அவரோட சுபாவம் என்ன, அவர் எப்படிப்பட்டவருங்கிற நேரம் செலவழிக்கிறோமோ, அந்த அந்த மகிமையை காண மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். எல்லாருமே மாறலாம். அன்றைக்கி மோசே மட்டும்தான் மேலே இருந்தார் 40 நாள் ஜனங்கள் போல. அதுக்கப்புறம் 70 மூப்பர்கள் மட்டும்தான் தேவனோடு பந்தி இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கலை. இன்றைக்கி அத்தனை பேரும் போகலாம், அத்தனை பேரும் தேவனோட நேரம் செலவழிக்கலாம். இது லைஃப்பில் ஒரு முறை நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. எனக்கு தேவனை தெரியும் கிடையாது. தேவனோடு ஒரு கண்டினியூஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னும் அறியணும். பிலிப்பியரில் சொல்கிறாரு, நான் அடைந்தேன் சொல்லலை, எப்படியாவது அவரையும் அவரோட உயிர்த்தலின் வல்லமை அறியணும். அவரை அறிகிற அறிவு வரும் பொழுது மனுஷன் மாற்றப்படுகிறோம். அந்த மாற்றம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவே இருக்கும். அப்படி மாறினோம்னா அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்தவங்கயா, கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை அப்படி பிரதிபலிக்கிறவர்கள். அதான் உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும். நானும் கிறிஸ்தவனாக இருந்து நானும் சண்டை போடுறேன், நானும் அடாதடி பண்ணுறேன்னா அது நல்ல கேரக்டர் கிடையாது. நம்ம கிறிஸ்துவோடு பழகலன்னு அர்த்தம். உலகம் நம்மை பார்க்க விரும்புதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறாங்கல்லங்க. கிறிஸ்தவனாகி அப்படி பண்ணுறாங்கிறாங்களே, முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவனா அப்படிதான் கேட்குறாங்க. அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று உலகம் எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்பு எப்படி நடக்குது என்றால், தேவனை அறிகிற அறிவில் நடக்குது, தேவனோட நேரம் செலவழிக்கிற நேரத்தில் நடக்குது, தேவையில்லாத காரியத்திலேருந்து விடுபடுகிறதில் நடக்குது. இன்றைக்கி மீடியா பவர்ஃபுல்லு. மீடியாவில் போங்க, நேரம் போகிறதே தெரியாது உங்களுக்கு. 10 மணிக்கு செல்ல ஆரம்பிங்க, நைட்டு 11 ஆயிரம். அப்படியே என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை, கண்ணு மட்டும் தான் போகும் உங்களுக்கு. எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா கண்ணு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குப்பைகள் போயிடுச்சு தெரியுமா, குப்பையில் போனதுக்கப்புறம் தூக்கமும் வராது உங்களுக்கு. அந்த குப்பைகள் உங்களுக்கு உங்கள் மனதில் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கும். காலிலேருந்து ஜபிக்கவும் முடியாது. சில நல்ல முற்போக்கான மாற்றம் வரணும் என்றால் சில கெட்ட காரியத்துக்கு மறிச்சாகணும்.
நல்ல உறவுகளோடு பழகணும் என்றால் கெட்ட உறவுகளிலிருந்து கட் பண்ணி ஆகணும். வெறுங்கன்னு சொல்லலை, சுவிசேஷம் சொல்லுங்க. ஆனால் தேவனுடைய ஜீவன் இல்லை என்றால் அந்த உறவோட நேரம் செலவழிக்காதீங்க. அப்படி பாருங்க, ஒரு முற்போக்கான மாற்றம் உண்டாகும். அது தேவனை கிறிஸ்துவே மைமைப்படுத்துகிற மாற்றமாக இருக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை கிருபையினாலும் தயவினாலும் நிரப்பியிருக்கிறவரே, எங்களை மன்னித்திருக்கிறவரே, நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக எங்கள் வாழ்க்கையிலே இரக்கம் காமிக்கிறவரே, நாங்கள் தவறினாலும் இடத்தில் வருவதற்கு ஒரு கிருபையின் வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். மக்கள் நன்றி. உம்மை பற்றி கொண்டு வாழ, உம்மை சார்ந்து கொண்டு வாழ எனக்கு உதவி செய்கிறக்கா நன்றி. கர்த்தாவே, மக்கள் நன்றி. ஆவியானுடைய அந்த வழி நடத்தலுக்கு ஈல்டு பண்ணி வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். தவறான பழக்கங்களுக்கு அடிமையில் ஆகிவிடாதபடி ஆவியானவர்களை சரிப்படுத்த உமக்கு ஏற்ற விதத்தில் மாறுவதற்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். உமக்கு நாங்கள் அப்படி ஈல்டு பண்ணுகிறோம், இணங்குகிறோம். எங்களை மாற்றுகிறதுக்காக, எங்களை மறுபடுத்தி உமக்கு ஏற்ற விதத்தில் எங்களை உருவாக்குறதுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறீர். எங்களை வெறுத்து விடவில்லை, எங்களை புறம் தள்ளவில்லை. கீழே விழுந்தாலும் தூக்கி விடுகிறீர், திரும்பி நிறுத்துகிறீர். புதிய இலைகள் உருவாவதற்கு உயிர்த்தலின் வல்லமையை கொடுக்கிறேன். மக்கள் நன்றி. இயேசு நாமத்தில் நாம மயம்படட்டும். உம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே தேவன் என்பதையும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் உலகத்துக்கு வெளிப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனோட அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.